வணக்கம். நான் உங்கள் செந்தில்வாசன். கேஆர்எஸ் நகர், சேந்தமங்கலம், குப்பநாயக்கனூர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஹெச்சிலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவு. நல்ல அழகான டெவலப் ஆகக்கூடிய இடம். கொல்லிமலைக்கு நியரஸ்ட்டு. சேந்தமங்கலம் ஒரு பக்கம், காலப்பண்ணைக்கு மட்டும் ஒரு பக்கம். நியரஸ்ட்டு டவுன். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுக்கா, சேந்தமங்கலம் தாலுக்காங்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் நினச்ச உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும், எல்லா வசதிகளுக்கு போகணுன்னாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் டவுனுக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன். நீங்கள் வீடு கட்டணும் அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களோட சேந்தமங்கலம், குப்பநாயக்கனூர், கேஆர்எஸ் நகரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அல்லது வீடு கட்டணுன்னா சொல்லுங்கள். நாங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி வீடு கட்டி கொடுக்குறோம். சைட்டுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். பொதுவாகவே வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினச்சா 50% 40%ஆவது நம்ம கையில் இனிஷியல் பேமெண்ட் இருக்கணும். இனிஷியல் பேமெண்ட்டு நம்ம குறைவாக போட்டுட்டு அதிகமான டியூ போட்டுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம். வீட்டு லோன் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் கூட போகும். 20 வருஷ காலம் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நம்ம லோனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு லைஃப்பில் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா பிறந்து 10th +2 டிகிரி ஒரு 15 வருஷம் படிக்கிறாங்க. ஒரு வயசு ஒரு 20, 22, 23 வயசுக்கு மேலே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஒரு 20 வருஷம் அப்படிங்கும்போது 30, 40 வயசு வரைக்கும் இந்த ஹவுசிங் லோன் கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ வாழ்க்கையில் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோடையே இருக்கக்கூடாது. வீடுங்கிறது ஒரு தேவை. அந்த வீட்டுக்காக தான், நம்ம தேவைக்காக தான் நம்ம கமிட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் சரியான வேலைகளா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிக்கணும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கான இனிஷியல் பேமெண்ட்டை ஓரளவு அதிகமாக கையில் வச்சுக்கோங்க. நம்ம எஸ்டிமேஷனை விட கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படும் வீடு கட்டுறதுக்கு எப்போவுமே. ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வீடு பிளான் போட்டோம்னா நமக்கு அங்கே வீடு கட்டி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 13 லட்சம் 14 லட்சம் ஆகிடும். ஸோ அப்போ நம்மகிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் பண்ணி இருக்கணும். நமக்கு கரெக்டாக சுகுராக வச்சுக்கிட்டு பண்ணனாலும் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். வீடு வேணும், வீட்டு மனைகள் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அல்லது இது சம்மந்தமான விளக்கங்கள் எது வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.